பிரிட்டிஷ்காரன் வந்தான் அந்த நாட்டுக்கு. ஆனால் அநேகத்தை நம்ம அவன் சுருட்டிட்டு போனாலும் கூட சில காரியங்களும் நல்லது செஞ்சாங்க. சிலர்கள் நல்லவங்களும் இருந்தாங்க பூமியில் இருந்து. பெண்களுக்கு இந்த அளவுக்கு இவனுக்கெல்லாம் செய்கிறதெல்லாம் வெள்ளைக்காரன் வந்து பார்த்துருந்தானே விட்டுருப்பான். அவன் சொல்லுங்க மக்களே. அவன் உடனே தூக்கில் போட்டிருப்பான். இந்த அளவுக்கு அக்கிரமம் நடக்க விட்டுருக்க மாட்டான். நாடு நமக்கு நல்லா இருந்திருக்கும். ஆனால் சுதந்திரன்ற பேரில் எல்லாத்தையும் அவனை அடித்து துரத்தி அவனை விட்டு இந்த எல்லாம் பிடுங்கி நீங்கள் அவங்ககிட்ட இருந்து பிடுங்கினவங்களுக்கெல்லாம் விட்டு போட்டு அவன் போயிட்டான். எல்லாத்தையும் நீங்கள் வச்சு பொழைங்கன்னு சொல்லி விட்டு போட்டு போயிட்டான். ஆனால் இன்றைக்கி அந்த விட்டு போட்டு போனவனுங்கெல்லாம் அன்றைக்கி அந்தவங்ககிட்ட பிடுங்கு வாழ்ந்தானுங்களே அவனுக்கு நல்லா இருக்காங்க. சரிங்களா? அவனுக்கு கீழே வேலை செஞ்சுட்டு இருந்தானுங்களே அவனுக்கெல்லாம் இன்றைக்கும் கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. இன்றைக்கி நான் சுதந்திரத்துக்காக பாடுபட்டேன், இந்த சுதந்திர வழிகளோட சுதந்திரத்துக்காக பாடுபட்டேன் தியாகிகளுக்கு கூட நல்லது நடக்கிறதில்ல. அவங்களுக்கு கூட அநியாயம் தான் நடக்குது மக்களை. அவங்களோட மனைவிகளுக்கு பென்ஷன் கிடைக்கிறது, அவங்களோட பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கிறதில்ல. அப்படி எடுத்து நீங்கள் சுதந்திரத்தை வாங்கி எம்தியாக சாதிச்சிங்க. பிரிட்டிஷ்காரர் இருந்திருந்தால் கூட இன்றைக்கி நம்ம எல்லாம் நல்லா இருந்திருப்போம். அவன் தான் கொண்டு ஃபஸ்ட்டு படிக்க வச்சான் எல்லாத்தையும். அவன் தான் எல்லாருமே படிக்கணும்னு சொல்லி எல்லாத்தையும் அடித்து ஷூலே அடித்து அம்மா அவங்க அப்பாங்களாம் ஸ்கூலுக்கு விடலன்னா ஷூக்காலில் உதைப்பான். நம்ம மூஞ்சி உதச்சி பிள்ளைங்களெல்லாம் எடுத்துக்கிட்டு ஸ்கூலில் விடுவான் நம்ம. ஏன்னா எங்கள் பாட்டி எங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க அந்த காலத்தில். அதனால் எல்லாம் படிக்க எல்லோரும் பாமர மக்கள் வந்து ஏழை எளிய எல்லாம் படித்தாங்க. அந்த நாட்டில் அந்த காலத்தில் இருந்த நம்ம நாட்டில் இருந்தானுங்களே தமிழனுக்கு இருந்தால் எல்லாமே இருந்தான். பிராமணர் இருந்தால் சாஸ்திரிங்களா அவங்க இவங்க இருந்தாங்க. சாஸ்திரிங்க தான் படிக்கணும், பிராமணனை தான் படிக்கணும், அவன் பிள்ளை வாழ் தான் படிக்கணும், இந்த வாழ் தான் படிக்கணும், அந்த வாழ் தான் படிக்கணும், வேறு வாழும் படிக்கக்கூடாதுன்னு நிர்வாணப்படுத்தி பொம்பளைங்களெல்லாம் கேவலப்படுத்திட்டு சுதந்திரம் என்ன சுதந்திரத்தை கொடுத்தீங்க ஐயா? வெள்ளைக்காரன் வந்ததுக்கப்புறம் தான் நாட்டுக்கு நல்லது நடந்துச்சு. அவன் தான் வந்து பெண்களுக்கு ஆடை கொடுத்தான். பெண்களுக்கு ஆடைங்க போடுங்க, எதுக்கு இப்படி அசிங்கமாக சுற்றுறீங்கன்னு சொல்லி அவங்களோட மனைவிகள் தான் சத்தியத்துங்களை சொல்லி நல்லது செஞ்சாங்க. இன்றைக்கும் அதே அக்கிரமங்கள் தான் நடந்துட்டுருக்கு. எல்லாம் போனதுக்கப்புறம் நான் சுதந்திரம் வாங்கிட்டேன்னு என்னத்தையாக நீங்கள் சாதிச்சிங்க? ஒன்றும் இல்லை. பெண்கள் தனியாக நடமாட முடிய மாட்டேங்குது, பெண்கள் தனியாக நிற்க முடிய மாட்டேங்குது. நின்னா அங்கங்கே இருந்து கண்ணெடுப்பானுங்க, அங்கங்கே இருந்துட்டு கையை அமைப்பானுங்க. பெண்கள் தனியாக நின்னா அந்த அளவுக்கு அக்கிரமமாக போயிடுச்சு. ஒரு பெண் சுதந்திரமாக அந்த ரோட்டில் நடக்கிறான்னா அது எத்தனை மணிக்கு? நைட்டு 12 மணிக்கு நடந்தான்னா அன்னைக்கு தான் சுதந்திரம் வந்துச்சுன்னு சொல்லி சொன்னாங்களாம்மா. ஆனால் இன்றைக்கி மட்டும் யாருக்குமே சுதந்திரமே வரல மக்களை. யாருக்கும் சுதந்திரம் கிடைக்கல. அதே அடிமைகளாக்கப்பட்டிருக்காங்க. அதே அநியாயம் தான் நடக்குது. என்ன பேச்சுரிமை மட்டும் நமக்கு கிடச்சிருக்கு, வேறு எதுவுமே இல்லை. வேறு எதுவுமே நமக்கு சுதந்திரமாக அந்த பூமியில் கிடைக்கவே இல்லை மக்களை. அது இந்தியாவை பொறுத்தளவுக்கு அதே இது நம்ம நிலைமையில் தான், பழைய நிலைமையில் தான் நம்ம இருக்கிறோம். என்ன ஆடைகள் மட்டும் அதை இப்போ சுதந்திரத்தை கொடுத்தாங்க. பெண்களுக்கெல்லாம் ஆடைகள் எப்படி வேணாலும் போடலான்னு அந்த மாதிரி அவங்க ஆடைகளை போட்டுட்டு இப்போ மாற போடுறதில்ல, முந்தானிகளை போடுறதில்ல. இன்றைக்கி எல்லாமே வந்து அவங்க இஷ்டத்துக்கு இது பண்ணிட்டு நடக்கிறதுனால இது ஒரு சுதந்திரமாக, இது சுதந்திரம்னு சொல்கிறத விட சும்மா இருக்கலாம்.